உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் 2026 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுக்கு வழங்க திரு சுந்தரபாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 குரு பயிற்சி ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். இந்த குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில், அதாவது நம்முடைய நேயர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாங்கிறத தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், இந்த கும்பராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரி இருக்கும்? ஆனால் பொதுவாக நீங்கள் சொல்லுவீங்க கோபுர கலசத்தில் அமரப்போகும்னா சொல்லுவீங்க, அப்பப்போ சொல்லுவீங்க. ஸோ கோபுர உச்சியில் அமருமா கும்பம்? அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கும்பம்னாலே கோபுர கலசம் தான். எல்லா இடத்திலும் ஒரு முதன்மையானவர்கள், முக்கியமானவர்கள், நன்மையானவர்கள், நல்லவர்கள், நாணயமானவர்கள், நம்பிக்கையானவர்கள் சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசிக்காரங்களை. ஆனால் கிட்டத்தட்ட 5 வருட காலமாக ஒதுக்கப்பட்டவர்கள், விரட்டப்பட்டவர்கள், தோல்வியை சந்தித்தவர்கள், எல்லா விதத்திலும் போராட்டத்தை சந்தித்தவர்கள், நண்பர்கள் மூலமாக, நம்பியவர்கள் மூலமாக ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் நம்ம கும்பராசிக்காரங்க தான். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு 5 வருட காலமாக இவங்க பட்ட கஷ்டம், அதுவும் 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி அமர்ந்து எல்லா விதமான பொருளாதாரத்தில் போராட்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்தார். ஸோ மனசு வெறுத்து போய் வாழ்கின்ற நம்மளுடைய கும்பராசிக்காரங்க, குழப்பத்தில் இருக்கிற கும்பராசிக்காரங்க இனிமே தான் தெளிவாகி சிறப்பாகி மகிழ்ச்சியாகி, அதாவது இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய சிறப்பான வாழ்க்கையை இனிமேல் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து அமர்க்கலமான வாழ்க்கையை, சிறப்பான வாழ்க்கையை செதுக்கி கொடுக்க போகிறாரு. அற்புதமாக ஒரு வடிவமைச்சு கொடுக்க போகிறாருங்கிறத தெளிவாக சொல்லலாம். குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்கார். 6ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 6ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா இவர் உச்சம் பெற்று உட்கார்ந்தனால மறைபொருள் என்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். கும்பராசிக்கு 10ஆம் இடமான விருச்சக ராசியை பார்க்குறார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு 12ஆம் வீடான மகர ராசியும் பார்க்குறார். கும்பராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியை பார்க்க 2ஆம் இடத்துல யார் இருக்கா? கும்பராசியின் அதிபதியாக இருக்கார். கும்பராசி அதிபதி அங்கே தான் உட்காந்துருக்கார். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்க போகுதுன்னா, சொந்த தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கு கிடைக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு அப்பா வழி சொத்து ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தில் இருக்குது, பிரச்சனைங்கன்னா இப்போ கைகூடி வரும், கிடச்சிடும். அதுக்கடுத்து வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிற கும்பராசிக்காரங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் முடித்து திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அடி மேலே அடி வாங்கி நிறைய போராட்டங்களை கணவர் மூலமாகவோ அல்லது கணவருடைய குடும்பத்தார் மூலமாகவோ நிறைய எதிர்வினைகளை சந்தித்து என்னடா வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை குழந்தைகளுக்காண்டி வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிற கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் இனிமேல் டேனிங் வரும், ஒரு சந்தோஷம் வரும். கணவர் தேவையில்லாத உறவுகளை விட்டு வெளியே வருவார். இவங்களை புரிஞ்சுக்கிட்டு தன் மனைவி தான் உண்மையான அன்பு, மனைவி தான் உண்மையான பாசம்னு புரிஞ்சு வரக்கூடிய பாக்கியம் இனிமேல் தான் ஏற்பட போகுது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவங்களுக்கு திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அதே போல் நம்ம கும்பராசி என்பதற்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலக போகுது. இவங்க எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துப்பாங்க. ஏன்னா கும்பராசினாலே ஒரு பாசமாக 4 வார்த்தை பேசி அன்பாக பேசி, அண்ணன் நீங்கள் உங்களை போல உண்டா, அக்கா உங்களை போல உண்டா, தம்பி உங்களை போல உண்டான்னு பாசமலையை பொழிஞ்சா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தரேன், ஏன்ட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அள்ளி கொடுக்குறதுல வள்ளல். அள்ளி கொடுத்துட்டு இவங்க கிள்ளி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இவங்க கேரக்டர். ஸோ அந்த நிலையில் மாற போகிறாங்க. உறுதியாக இவங்க பொருளாதாரம் இவங்களுக்கே அப்படிங்கிற நிலைமை உண்டாக போது. பிரிந்த உறவுகள் கூட ஒன்றிணையக்கூடிய பாக்கியம். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கும்பராசியில் பிறந்த நம்முடைய கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அற்புதமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஒரு பவன் அள்ளி கொடுக்க போகிறாரு. டாப்பில் பெஸ்ட்டு கும்பம். சார், இவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் காத்திருக்கு சார் இந்த குரு பயிற்சியில்? அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்காருன்னா சொந்த வீடு யோகத்தை கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகத்தை கொடுப்பார்.
அதே போல் எங்கேயா முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க, அந்த முதலீடு லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அது மீண்டும் இவங்களுக்கே வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தன்னை தொலைத்தவர்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பார், நிதானத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். எல்லா விதமான விஷயங்களிலும் பொருளாதாரத்தை ஃபஸ்ட்டு கொடுப்பாருங்கிறத தெளிவாக சார் இப்போ இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எந்த மாதிரி வழிபாடு சொல்லலாம்? நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிலேயே ராகு பகவான் இருக்காங்க. அப்போ ராசியில் ராகு 7ஆம் இடத்துல கேது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் அதாவது காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களையும் அதேபோல் பத்ரகாளியம்மனை நம்ம ஒரு பக்கம் பத்ரகாளியம்மன் சொல்லுவோம், சில ஊர்களில் காளியம்மன் சொல்லுவாங்க. ஸோ காளியம்மன் அல்லது பத்ரகாளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனை வந்து மனசார வழிபாடு செஞ்சால் மாற்றமும் ஏற்றமும் குழப்பம் இல்லாத நிலைமையும் குதூகலமான வாழ்க்கையும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியும் கும்பராசிக்கு குரு பகவான் மூலமாகவும் பத்ரகாளியம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் அமர்க்களமாக நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டாகும். ஓகே சார். இவங்களுக்கு எவ்வளோ சார் மதிப்பெண் தரலாம் 100க்கு? அதாவது கும்பராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை ஒரு 2 12ஆம் இடத்துல உள்ளது, 10ஆம் இடத்துல உள்ளது. ஃபுல்லாமே பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தான். அப்போ பொருளாதாரத்தை இழந்து போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க கும்பராசி என்பவர்களுக்கு குறைஞ்சது 87% வெற்றி மேலே வெற்றி தான் கும்பராசிக்குன்னு சொல்லுவாங்க. சார் இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு, அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவர் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனா வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும், 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்
அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிட்சம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20% 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்க விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.